ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததானே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இதை காண்கின்றீர்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொன்னீர்களா? பார்க்கும்படியா சொல்லுங்கள், அதற்காக ஜெபிக்கும்படியா சொல்லுங்கள். உங்களுடைய ஜெபத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதமாய் ஊழியங்களை பெருக பண்ணுவார். இது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிப்போமா? இயேசு புறப்பட்டு சென்றாராம். இயேசு புறப்பட்டு சென்றாள். வேதம் சொல்லுகிறது, மார்க்குவின் நற்செய்தியின் புத்தகம் 1 அதிகாரம் 35வது வசனம் சொல்கிறது, இயேசு புறப்பட்டு தனிமையான ஒரு இடத்திற்கு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கடந்து போனாரா? எதற்காக? பிதாவோடு உறவாட. எதற்காக? ஆண்டவரோடு ஜெபிக்க. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? என் வாழ்க்கையில் இப்படி குறைகளையே சொல்லிக்கிட்டு இருக்கோமே. எத்தனை நாளைக்கு குறையை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? என் அன்பு சகோதரனா, என் அன்பு சகோதரியே, நிறைவானவர் வரும்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற குறையெல்லாம் மாறி போகும். ஜெபத்தில் நிறைவு வரணும். அல்லேலூயா. காணா ஒரு திருமணத்தை குறித்து நான் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னதாக ஒரு வெறுமையான ஜாடி தான் நின்றது. எங்கேயோ இருந்த ஒரு மூலையில் இருந்த ஜாடி கர்த்தருக்கு முன்னதாய் வந்தபோது அவர் பார்த்தார் வெறுமையை. இந்த ஜாடி வெறுமையாக இருக்கிறனால தான் ஓரமாக இருக்குது. திருமண வீடு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்ல பொருளாக நல்ல ஷோபா கம்பர்ட்டாக இருந்தால் கூட அதை ஓரமாக ஒதுக்கி வச்சு ஒதுக்கி 4 பேர் வருவாங்க, அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இது எம்டி பாத்திரம், வெறுமையான பாத்திரம் எங்கே ஒரு மூலையில் கடந்திருக்கு. வாழ்க்கையில் உன்னை ஒதுக்குறதுக்கு காரணம், உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஓரங்கட்டுறதுக்கு காரணம் என்ன? ஓரங்கட்டுறதுக்கு காரணம் என்ன? எனக்கு ஜெபம் இல்லை. பிதாவோடு அவர் உறவாடினார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரி வைத்திருந்தார். இருட்டோடு எழுந்தாராம். நமக்கு எத்தனை மணிக்கு எந்திக்கும்? எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதிகாலையில் சேவல்லாம் கூவுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாசியில் அது துதிக்கி பறவைகள் எல்லாம், தேவன் படைத்த படைப்புகள்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துது. நானும் நீங்களும் அதிகாலையில் எழுந்து அவரோடு உறவாடும்படியாய் வரணும். தனிமையான இடம். அதிகாலையில் வந்து ஜெபம் பண்ணார். அவர் பிதாவிடத்திலிருந்து நான் இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன ஊழியம் செய்யணும், எந்த மனுஷனை சுகமாக்கணும், எப்படி நடத்தணும்னு சொல்லி பிதாவிடத்திலிருந்து அவர் பிராணை அந்த திட்டங்களை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்தார். ஆம், நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? சுய பலத்தினால் ஓடுகிறோமா? சொந்த புத்தியினால் ஓடுகிறோமா? பணத்தினால் இல்லை பதவியினால் ஓடுகிறோமா? இல்லை. எனக்கு அருமையானது, எதுவுமே நிரந்தரம் இல்லை. கர்த்தர் கூட இருப்பார்னு சொன்னால் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைகளை குறித்து, வீட்டை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியத்தை குறித்து திட்டமாய் பேசுவார். எனக்கு அருமையான ஒரு வாலிப தம்பியை தெரியும். ஒவ்வொரு நாளும் கடற்கரைக்கு இரவு 11 மணிக்கு வருவார், இரவு 10 மணிக்கு வருவார், இரவு 9 மணிக்கு வருவார், 12 மணிக்கு வருவார் ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த நாட்களில் கடற்கரையில் ஜெபம் பண்ணோம் பாருங்கள். அவர் வேலை பார்க்குறாரு. வேலை முடிஞ்ச உடனே வந்த உடனே ஓடி வந்துடுவார், வந்து ஜெபம் பண்ணுவார். நான் ஒருத்தர் கேட்டேன் ஒரு நாள், தம்பி வேலை முடிஞ்சோன்னு அப்படியே நேரே வண்டியில் அங்கே வந்துடுறீங்களே, மணிக்கணக்காக 2 மணி நேரம் குறையாமல் இருந்து ஜெபம் பண்ணுறீங்களே. அப்போ அவன் சொன்னது, அண்ணா இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்காருன்னு ஆண்டவரே, நான் ஊதாரித்தனமாக இருந்தேனே, என்னை ஆண்டவர் ரட்சிக்கப்பட முடிய வச்சாரு. எனக்கு உள்ள எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேனே. திருமணத்துக்காக பெண் பார்க்குறாங்க. நான் எந்த மகளை திருமணம் முடிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். ஆண்டவர்கிட்ட 2 தீர்மானம் வைத்திருந்தேன். எந்த வாலிப மகள் செல் இல்லாமல் இருக்கிறாளோ அவளை கர்த்தர் எனக்கு கொடுக்குறாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். எந்த மகள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறாளோ அந்த பாஸ்டர் சொல்லும்போது அந்த பிள்ளையை நான் கட்டிக்கிடுவேன்னு சொன்னான். அதுபோல் அவன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். திருமணத்தை முடிந்த பிறகு அவனோடு கூட பேசும்படியாக இருந்தபோது அந்த தம்பியின் பேர் திலக். அவன் சொன்னான், நான் எதிர்பார்த்து இருந்த 2 காரியத்தையும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அதிகாலையில் இருந்து ஜெபிப்பேன், என் வேலை முடிஞ்ச உடனே வந்து ஜெபம் பண்ணேன். இதெல்லாம் பார்த்த ஆண்டவர் என்னை குடும்பமாக்கினார். என் மனைவி கனிதரும் திராட்சை கொடியா கர்த்தர் சமூகத்தில் அதிகாலையிலிருந்து ஜெபிப்பாள். அவளை குறித்து சாட்சி கொடுத்தார். இதுவரை அவள் கையில் சொல்லு கிடையாது அப்படின்னு சொன்னான். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கின்ற பழக்கத்தை நீங்கள் வைத்திருக்கின்றீர்களா? ட்ரெயினுக்கு, பஸ்ஸுக்கு, ஃப்ளைட்டுக்கு போகணுன்னு சொன்னால் காலையிலேயே எழுந்து ஊர்வலிக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக போகிறோம். கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுகிறோமா? ஸ்கூலில் கூப்பிட்டுட்டாங்க, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதிகாலையில் எழுந்துச்சு போயிடுவோம். என் பிள்ளையை விடணும், அதில் ப்ரோக்ராமில் இருக்கிறான், அவர் அங்கே இருக்கிறார், டான்ஸில் இருக்கிறார், அவர் அந்த இதில் இருக்கிறார், இந்த இதில் இருக்கிறார், மியூசிக் கிளாஸில் இருக்கிறார். காலையில் 5 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, காலையில் 4 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, டூர் போகணும் 3 மணிக்கு போய் வர சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக பிள்ளைகளை கொண்டு விடுறோம்? தேவனுக்கு முன்னதாக ஆயத்தமாக நிற்கிறதுக்கு, குடும்பத்திற்காய், குடியிருப்புக்காய், பிள்ளைகளுக்காய்
கர்த்தர் நம் கரத்தில் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக திறப்பு நின்று ஜெபிக்க அதிகாலையில் எழும்புங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவாராக. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உமக்கு முன்னதாய் தகப்பனை தன்னை ஊற்றி ஜெபிக்கிற பிள்ளைகள், அதிகாலை நான் எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகள் மேல தேவாவியானவர் கிருபை பாராட்டுவீராக. அதிகாலையில் இருந்து தனிமையில் இருந்து தேவனோடு உறவாட கிருபை பாராட்டும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.